வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீ ரெக்கமெண்ட் பண்ண படம் வந்து நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. சோ இந்த வீக் வந்து என்னுடைய ஃபேவரட் புக் இப்ப வரைக்கும் அந்த புக் பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். அந்த புக் எது அப்படின்னா திரு வைரமுத்து அவர்களுடைய தண்ணீர் தேசம். இந்த புக் பத்தி நான் யூடியூப்ல டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த புக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி. நான் இந்த புக்கை வந்து எனக்கு தெரிஞ்ச காலையில என்னோட 11th எக்ஸாம். சோ நைட் வந்து யூஸ்வலா என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு வந்து சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா என்னோட ஒரே ஒரு தூக்க மாத்திரை என்னன்னா வந்து புக் தான். எனக்கு புக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் படிச்ச உடனே எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன். சோ எனக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், எனக்கு ரொம்ப மைண்ட் டயர்டா இருந்துச்சு, சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு தூங்குறதுக்காக நான் வந்து இந்த தண்ணீர் தேசம் புக் வந்து என் தம்பி கொண்டு வந்திருந்தான், எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்திருந்தான். சோ அது வந்து நான் எடுத்து ஜஸ்ட் தூங்குறதுக்காக தான் வந்து ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அது நம்ப மாட்டீங்க, படிக்க ஆரம்பிச்சா இது வந்து ஒரு சீரியல் மாதிரி என்ன வந்து அந்த ஒரு எபிசோட் ஃபர்ஸ்ட் சாப்டரோட எண்ட்ல வந்து ஒரு ஹூக் போட்டு அப்படியே அடுத்த சாப்டர் இழுத்துட்டு போயிட்டாரு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு எபிசோடோட எண்ட்லயும் சரி முடிக்கலாம்னு பார்த்தா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹூக் போட்டு அப்படியே அடுத்த எபிசோடு வரைக்கும் போயிட்டு அப்படியே அந்த புக்கு வந்து காலையில 3 மணி வரைக்கும் நான் படிச்சேன். என்னால வந்து அந்த புக்கு கீழே வைக்க முடியல. இது எங்கிட்ட மட்டும் ஒரு சின்ன இந்த ஒரு டார்ச் மாதிரி ஒரு லேம்ப் வச்சுதான் நான் வந்து படிச்சேன். எனக்கு என்ன சுத்தியுமே அந்த டார்ச் தவிர மீது எல்லா இடத்துலயும் இருட்டு. இந்த கதை வந்து கடல்ல நடக்கிற கதை. சோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த இருட்டுல இந்த புக்கு மட்டும் நான் படிக்கும் போது அந்த புக்ல வர்றது எல்லாமே என் பக்கத்துல நடக்கிற மாதிரி, நான் வந்து கடல்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. கடல்ல ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், நம்ம இப்ப கடல்ல இருக்கோங்கிற மாதிரி, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையா. நைட் டைம் வேற, எனக்கு அப்படியே உண்மையிலேயே ஒரு கடல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு புக்கு. அப்புறம் நான் முடிச்சுட்டு தாங்க நான் அந்த புக்கே வச்சேன். அடுத்த நாள் எக்ஸாம் எல்லாம் ஊதான் நான் படிக்கவே இல்லை, முடிச்சுட்டு அப்புறம் தான் தூங்கினேன். கடைசியா தமிழுக்கு அழிவில்லை அப்படின்னு முடிச்சிருப்பாரு பாருங்க, வேற லெவல். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு புக்கை நான் இப்ப வரைக்கும் பாக்கல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி புக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ கண்டிப்பா இந்த புக்கு படிக்க வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. நன்றி.